பெரிய பணக்காரர்களான ஈலான் மஸ்க், வாரன் பஃபெட், மார்க் ஜுகர்பர்க் இவங்கெல்லாம் இவங்க வீட்டை லோன் மூலமாக தான் வாங்கியிருக்காங்க. சொன்னால் நம்ப முடியுதா? அவங்க கிட்ட நிறைய காசு இருந்தாலும், பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், வீட்டை மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எதுக்குங்க கடன்ல வாங்குறாங்க? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். கடன் வாங்கி வீடு வாங்குறது நல்லதா? இதே மாதிரி என்கிட்ட ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் ஒருத்தர் வந்திருந்தாரு. சவுதி அரேபியாவில் அவர் ஒரு சிஇஓ, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டாரு. 55 வயசு அவருக்கு. இந்தியா வந்துட்டாரு, விஆர்எஸ் வாங்கிட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ரிக்வயர்மெண்ட் 3 ரிக்வயர்மெண்ட். அப்ஸ்கேலில் ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கணும். எதனாலனாக்கா அவர் அங்கே வந்து சிஇஓவாக இருக்கும்போது அவர் ஒரு எக்ஸ்பேக்ட், அவருக்கு கொடுத்துருந்த அம்யூனிட்டிஸ் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ஸ்கேல் வீடாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு அப்ஸ்கேல் வீடு வாங்கணும். சன் எஜுகேஷன் அண்ட் ரெகுலராக ரிட்டையர்மெண்ட் காசு வேணும். மொதல் ரிக்வயர்மெண்ட் ஒரு வீடு வாங்கணும். ஸோ இந்த பணக்காரர்கள் எல்லாம் எதுக்கு லோனில் வீடு வாங்குறாங்க? இவருக்கு எப்படி நான் வந்து அட்வைஸ் பண்ணேன், இதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாக்கா கடனில் வாங்குறது நல்லதா? வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். I'm Satish, financial consultant, author of this book Untold Wealth Secrets and Middle Class to $1 Million. உங்களுக்கு SIP, ஈக்விட்டிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இந்த வீடியோவை ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க, 8% கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க, அது ஒரு எக்ஸ் அமௌண்ட்னு வச்சுப்போம். உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, நீங்க 8% இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே ஈக்குவலா? ஏன்னா நீங்க கடன் வாங்கும்போது 8% தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் 8%. ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கணும். அது ஈக்குவலா? எதுவுமே புரியலப்பா, தமிழ்ல பேசலப்பா. ஈக்குவல் கிடையாது. இதுதான் பர்சனல் ஃபினான்ஸ், இதுதான் சூட்சமம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நம்ம ஒரு 1 கோடி ரூபாய் நீங்க வந்து 8% ஒரு வீட்டு கடன் வாங்குறீங்க 20 வருஷத்துக்கு. வீடு கடனால 20 வருஷம் தானே. நீங்க 8%ல 1 கோடி ரூபாய் 20 வருஷம்னாக்கா கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1.03 crore. மொத்தமா அந்த ஒரு கடனை நீங்க கட்டும்போது 2.03 crore கட்டியிருப்பீங்க. வாங்கின காசை விட டபுள் மடங்கு யூஸ்வலா அதுதான் கட்டுவீங்க. சரி, அந்த 1 கோடி ரூபாய் நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல அதே 8% போட்டு இருந்தாக்கா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் தெரியுங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 3.66 crore. நீங்கள் கடன் வாங்கும்போது உங்களோட கடனில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்க? 1.03 crore. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து 3.66 crore. கடன் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கான்செப்ட் பேர் அமார்டைசேஷன். கடனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க, உங்கள் பிரின்சிபலும் சேர்த்து அடையும். நீங்கள் வட்டியை அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலுக்கு மட்டும்தான் கட்டுவீங்க. இது பேர் தான் அமார்டைசேஷன். அதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ஆகும்னா கூட்டு வட்டி காம்பவுண்டிங்கில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் பெரிய பெரிய பணக்காரர்கள், வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், மார்க் ஜுகர்பர்காக இருக்கட்டும், ஈலான் மஸ்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கடனில் வீடு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற கேஷ் என்ன பண்ணுறாங்க? காம்பவுண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கடன் வாங்கும்போது அமார்டைசேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை திரும்ப அடைக்கிறாங்க. பர்சனல் ஃபினான்ஸ் கொஞ்சம் சூட்சமான விஷயங்க. சரி, பேக் டு அவர் அந்த என்ஆர்ஐ. அவருக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னாக்கா, அவர் ஒரு அப்ஸ்கேலில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு பெரிய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு லக்ஸுரியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு. 5 கோடி ரூபாய் அவர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவருக்கு என்ன சொன்னேன்னாக்கா, ஒரு 20% நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, பே பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிற 80% 10 வருஷத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு 55 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு பெரிய ஒரு லென்த்தி பீரியட் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க. நீங்கள் 4 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறீங்க. 8%னா கூட இஎம்ஐ வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் வருது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 கோடி ரூபாய், ஏன்னா அவர் கேஷில் தானே வாங்குறாரு, அவர்கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்குது, அது மொத்தமாக கொடுத்து வாங்குறேன்றார் அவர். அந்த 4 கோடி ரூபாயை நான் என்ன பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். சாதாரணமான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அதில் இண்டெக்ஸ் ஃபண்டில் 12% லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% வந்தால் கூட
அவருக்கு 10 வருஷம் கழிச்சு 1.32 crores மிச்சம் இருக்கு. ஸோ கடனில் வந்து வீடு வாங்கும்போது நல்லது. உங்ககிட்ட மொத்தமாக காசு இருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக ஒரு வீடோ ஏதோ ஒரு பொருளை வாங்காதீங்க. அதை நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி SWP மூலமாக வாங்கினீங்கன்னாக்கா ஒரு பெரிய சேமிப்பு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே 1.32 crores சேவிங் அவருக்கு. அவர் நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் அசட் அலோகேஷனோட ரிவ்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15% அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா கூட அவரோட SWP அதில் 5 லட்சம் ரூபாய் எடுத்தால் கூட 10 வருஷம் கழித்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காசு 3.18 crore. அவர் சேர்க்குற காசு எவ்வளோ தெரியுமா? 3.18 crore. அமேசிங்ல இது. ஸோ கடன் நல்லது. அது எப்போ நல்லது அப்படின்னாக்கா அது ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நல்லது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 8% தான். அதே நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. சரி, எவ்வளோ பர்சன்ட்டில் வாங்குறீங்கன்னா பர்சனல் லோன் 12%, 16%. அது ரொம்பவே தப்பான அப்ரோச் அது. ஸோ கடன் நல்லது. அது எப்போ நல்லதுன்னா உங்கள் கையில் காசு இருக்கணும். உங்கள் கையில் காசு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த பொருளை மொத்தமாக வாங்காமல் இதை மாதிரி ஒரு கடனில் வாங்கி அதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் அதை வந்து ஒரு இஎம்ஐயாக கட்டினீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு சேமிக்கலாம். இது மாதிரி பர்சனல் ஃபினான்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கலாம், SIP-யாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.